Hi guys, welcome to Muppadi Training Academy. So far நீங்க வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து வரலாறு மற்றும் குடிமையியல்ல வந்து 50 questions வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அதற்கான ஆன்சர்ஸ்க்கான வீடியோ தான் இப்போ நாங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல வந்து எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு சில ஷார்ட்கட், அதாவது ஒரு சில क्वेश्चंस இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கற क्वेश्चंस மட்டும் நாங்க சொல்றோம். ரிமைனிங் क्वेश्चंस நீங்க கொஞ்சம் படிங்க, ஏன்னா ஒரு முக்கியமான क्वेश्चंस தான் நாங்களும் கொடுத்திருக்கோம். சோ பார்க்கலாங்களா? சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா புதிய கற்காலம் எனப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நிறைய இருக்குங்க, பழைய கற்காலம் புதிய கற்காலம்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய அந்த இயர்லாம் வந்து எப்போ நடந்தது, அந்த டைம் பீரியட் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ இந்த நியூ ஸ்டோன் ஏஜினுடைய டைம் பீரியட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிமு 10,000 இருந்து கிமு 4,000, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு முன்னர் 10,000 இருந்து 4,000 கொடுத்துருக்காங்க. 10,000 rupees நோட்னு ஒரு முறை அடிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? புதுசா செஞ்ச ஒரு வேலை. இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஹையஸ்ட் டினாமினேஷன் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் தான். ஓகேங்களா? அதுக்கும் மேல முன்னெல்லாம் வந்து 1976 வந்து இது பிளாக் பண்ணாங்க. புது நோட்டு, அந்த 10,000 ரூபாய் நோட்டை அச்சிடுறதை நிறுத்த சொன்னாங்க. அது 10,000 ரூபாய் நோட்டுன்னு ஒன்று புதுசாக அடிச்சுதான் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ புதிய நோட்னா இதுதான் நம்ம கேள்விப்படுறோம்ல, புதுசாக 10,000 ரூபாய் நோட் கூட இருந்திருக்கான்னு. அப்போ புதிய கற்காலம்னா 10,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிமு 10,000 கிமு 4,000. அடுத்தது முதலாக மனிதன் பயன்படுத்திய உலோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பு. ஓகேவா? சார் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நீங்க கோயிலுக்கெல்லாம் போவீங்க. கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா செம்பு பாத்திரத்துல தான் உங்களுக்கு என்ன தருவாங்க? தீர்த்தம் தருவாங்க. தீர்த்தம் எதில் தருவாங்க? செம்பு. அப்போ மனிதன் அதை முதல்ல கண்டுபிடிச்சது வந்து தெரிஞ்சதுனால தான் கடவுளே அதை எடுத்துட்டு இருக்கார். ஸோ தீர்த்தம்லாம் வந்து செம்பு பாத்திரத்துல தான் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் செம்புல தான் இப்போ நிறைய வந்து தண்ணி வச்சு குடிங்க, இந்த காப்பர்ல இருக்கிறதுலாம் அப்பதான் நல்லதுன்னு சொல்றோம். ஸோ மனிதன் அணிந்த முதலாக உலோகம் எது? செம்பு. மறக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மனிதன் சக்கரத்தை எப்பொழுது கண்டுபிடித்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம். ஸோ எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரம்ன்றதை நான் இங்கே வந்து சுகர்ன்றது நினச்சிக்கிறேன். அது வந்து வீல் தான் ஆக்சுவலா. இந்த சக்கரம்னா என்ன? வீல். நான் சொல்றது வந்து சுகர், சக்கரை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த புதிய நியூ ஜென்ரேஷன் என்ன பண்றாங்க? அதிகமா ஸ்வீட் இந்த சக்கரெல்லாம் சாப்பிட்றதுனால தான் அவனுக்குலாம் என்ன ஆயிடுது? தொப்பை விழுந்து போய் ஃபேட்டு அதிகமா சேர்ந்து குண்டா வரும். இப்போ இருக்கிற பாதி ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்க? ஃபேட்டா நல்லா குண்டா இருக்காங்க. காரணம் இந்த சுகர் கண்டென்ட், வெள்ளை சர்க்கரையை அதிகமா சேர்த்துக்கிறதுனால தான். அப்ப சக்கரை அப்படின்னாலே புதிய கற்காலம். இந்த புதிய காலத்துல, இந்த கலிகாலத்துல தான் நடந்துட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சக்கரத்தை கண்டுபிடித்தது புதிய கற்காலம். ஓகேவா? மீனிங்கை வச்சு தான் நான் சொல்றேன். ஆனா ஒரிஜினலா சக்கரம்னா என்ன? வீல். ஓகேவா? ஸோ அடுத்தது மொஹெஞ்சதாரோ என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கிளிமாஞ்சாரோன்னு எந்திரன் படத்துல ஒரு பாட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? அதுல இந்த மொஹெஞ்சதாரோ பத்தி கூட சொல்லியிருப்பாங்க. மொஹெஞ்சதாரோ மண்ணில் புதைஞ்சதாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னில் புதைஞ்சதாரோ அல்லது மண்ணில் புதைஞ்சதாரோன்னு சொல்லுவாங்க. ஸோ கிளிமாஞ்சாரோ பாட்டுல வந்து இந்த லைன் வரும், மொஹெஞ்சதாரோ மண்ணில் புதைஞ்சதாரோ அப்படின்னா இடுகாட்டு மேடு, சுடுகாடு. ஓகேங்களா? இரண்டவர்களின் நகரம், அதுதான் மொஹெஞ்சதாரோவை சொல்றதுக்கான ஒரு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது லோத்தல் என்னும் துறைமுகம் காணப்படும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதில் கொடுத்துருக்கிற எல்லாமே. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கூஜா தூக்குவாங்க, எல்லாருக்கும் கூஜா தூக்கிட்டு போறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கூஜா தூக்குறதுனா எப்படி? பின்னாடியே சொம்பு தூக்கின்னு லோவா, அதுக்கு அவர் அப்படி போறாருன்னா அவர் பின்னாடி கொஞ்சம் நல்லா இறங்கி அவருக்கு பின்னாடி சாதகமா பேசிட்டு போறது, அப்ப லோ. ஓகேங்களா? அப்ப லோத்தல் அப்படின்னாலே என்னது? குஜராத். ஓகேங்களா? லோவா இருந்தா கூஜா தூக்கிட்டு போறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஐடியா தான், மறக்கக்கூடாதுன்றதுக்காக. 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி மக்களுக்கு தெரிந்திராத உலோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிந்திராத உலோகம் வந்து இரும்பு. இரும்பு தான் வந்து சிந்துவெளி மக்களுக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 7th கொஸ்டின் வடவேங்கட மலை என குறிப்பிடப்படுவது என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி மலை. ஸோ எல்லாருக்குமே தெரியும், வேங்கடாச்சலபதி வேங்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேங்கட மலை அப்படின்னாலே, வேங்கடம்னாலே என்ன? திருப்பதி மலை தான். திருப்பதி மலையில இருக்கக்கூடிய பெருமாளை தான் என்னன்னு சொல்லுவாங்க? வெங்கடாச்சலபதி வெங்கடவனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருப்பதி மலை தான் அதற்கான கரெக்ட் பதில். அடுத்தது 8th கொஸ்டின் காவிரியில் கல்லணையை கட்டிய சங்ககால மன்னன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காவிரியில கல்லணையை கட்டுறது இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. நமக்கு தந்தை பெரிய கோயிலை கட்டியது யார், இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஈஸியா சொல்லணும், ஏன்னா இதெல்லாம் தமிழர்களின் சிற்பக்கலை. ஸோ காவிரியின் கல்லணை கட்டியது வந்து கரிகால சோழன் அவர்கள் தான். ஸோ அவர்கள் தான் வந்து காவிரியில் கல்லணையை கட்டியவர். ஸோ இன்றளவும் நிலைத்தும் நிற்கக்கூடியது. அடுத்தது 9வது கேள்வி, தமிழ் மொழியை செம்மொழி என எப்பொழுது மத்திய அரசு அறிவித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004. ஓகேங்களா? ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, செம்மொழி அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒரு எழுத்து, 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து. அப்ப 4 எழுத்து இருக்கா? ஸோ 4ல முடிகிற ஒரு வருஷம் தான். 2000க்கு மேலதான் அறிவிச்சிருக்காங்க. 4ல முடிகிற ஒரு வருஷம் 2004. அப்பதான் தமிழை செம்மொழி என அறிவித்தார்கள். ஓகேங்களா? சரி, அடுத்தது பின்வேத காலத்தில் சிறந்து விளங்கிய பெண்மணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்கி. இந்த கற்கின்றவங்க தான் பின்வேத காலத்துல வந்து சிறந்து விளங்கிய ஒரு பெண்மணி ஆவார். அடுத்தது 11வது கேள்வி, ஆரியர்கள் குடியேறிய பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா ஆரிய வர்த்தகம். ஓகேங்களா? ஆரிய வர்த்தகம் தான் ஆரியர்கள் குடியேறிய பகுதி அழைக்கப்பட்டது. அடுத்தது ஆரியர்கள் அறியாத விலங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா புலி.
புலின்ற விலங்கை தான் ஆரியர்கள் பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய குதிரை, மாடு, நாய் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ்ங்க. டொமஸ்டிக் அனிமல்ஸ், வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள். ஸோ ஆரியன் இப்போ ஒரு ஹீரோ இருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். அவர் விவசாயத்தை பத்தி சமூக சேவை எல்லாம் செஞ்சிருப்பார். அப்ப வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த மிருகங்கள் மேலாம் அவர் ரொம்ப பாசத்தோட இருப்பாருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வைல்ட் அனிமல். புலின்றது வந்து என்ன, வைல்ட் அனிமல், காட்டுல தான் வாழும். ஸோ அதனால அதை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது, மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கரர் அப்படின்னு கேட்டாங்க. தீர்த்தங்கரர்னா சன்னியாசம் பெற்று துறவரம் பூண்டவர்களை சொல்லுவாங்க. ஸோ அந்த தீர்த்தங்கரர் அப்படின்றது எனக்கு அதான் மீனிங் தெரியுது. ஓகேங்களா? ஸோ 24, நீங்க மகாவீரருக்கு 24 வயசாச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா 24 மணி நேரமும் அவர் வந்து சன்னியாச பத்தியே நினைச்சிட்டு இருந்தனால அவர் தீர்த்தங்கரரா போயிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது உங்க விருப்பம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது, புத்தர் தன் முதல் போதனையை தொடங்கிய இடம்னா எல்லாருமே கயான்னு போட்டுறாதீங்க. கயா, புத்த கயாவில் அவருக்கு என்ன கிடைச்சிச்சு? ஞானோதயம் கிடைச்சிச்சு. மான் பூங்காவில் தான் அவர் தனது முதல் போதனையை தொடங்கினார். அப்ப புத்தர் தன் முதல் போதனையை தொடங்கிய இடம் மான் பூங்கா. 15வது கேள்வி, 3வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாடலிபுத்திரம். இந்த பாடலிபுத்திரத்துல தான் 3வது புத்த சமய மாநாடு வந்து நடந்துச்சு. இப்போ ஒரு படம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சரி அது நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஞாபகம் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதையும் பார்த்துக்கோங்க. பாடலிபுத்திரம். ஓகேங்களா? அடுத்தது, 4வது புத்த சமய மாநாட்டை கூட்டியவர். இது ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. கனிஷ்கர். ஸோ இதுவும் முக்கியம். இதற்கு அடுத்த கேள்வியும் முக்கியம். 2ஆம் அசோகர் எனப்படுபவர் யாருன்னா கனிஷ்கர். ஸோ கனிஷ்கரே தான் 2க்கு பதில். 4வது புத்த சமய மாநாட்டை கூட்டியவரும் கனிஷ்கர் தான். அதே நேரத்தில் 2ஆம் அசோகர் எனப்படுபவர் யார் தான்? கனிஷ்கர் தான். ஸோ 18வது கேள்வி, யாருடைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது? ரொம்ப முக்கியங்க. பல்கலைக்கழகம்னா என்ன? யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? யூனிவர்சிட்டி வந்து இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து யாருடைய காலத்துல கூப்பிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா குமாரகுப்தர் அவருடைய காலகட்டத்துல தான் வந்து அது உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ பல்கலைக்கழகத்துக்கு போனோம்னா நீ வந்து குமரனா இருக்கணும். குமரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. தூய தமிழ சொல்ற குமரன் அப்படின்னா என்ன? ஒரு வளரிளம் பருவம், ஒரு 18-20 வயசுக்கு மேல இருந்தாதான் உன்னால எங்க போக முடியும்? யூனிவர்சிட்டிக்குலாம் போக முடியும். ஏன்னா 15-18 வயசுல தான் நீ +1 +2 தான் முடிச்சிருப்ப. அப்ப 18 வயசுக்கு மேல இருந்தாதான் என்ன ஆயிடுவா? நீ ஒரு குமரன் பருவத்தை அடைவாய். அந்த குமர பருவத்தை அடைஞ்சாதான் எங்க போவ? பல்கலைக்கழகத்துக்கு போவ. அப்ப குமாரகுப்தர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, முன்னீர் பழந்தீவுகள் எனப்பட்ட தீவு என்னன்னு பாத்தீங்கன்னா மாலத்தீவு. அதாவது 3 நீர்கள் வரக்கூடிய ஒரு தீவு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் மாலத்தீவு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னீர் பழந்தீவுகள் என கொண்டப்பட்ட தீவு மாலத்தீவு. அடுத்தது 20வது கேள்வி, தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் யார்? அதாவது வந்து சிவனுடையார் கோவில். அது வந்து எல்லாருக்குமே தெரியும், பெருவுடையார் கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ ராஜராஜ சோழன் அவர்கள் தான் வந்து தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார். இன்றளவும் பல மர்மங்களோடு விளங்கக்கூடிய அந்த கோவில் வந்து எப்படி கட்டினாங்க, உண்மையிலே அவ்வளோ உயரம் எப்படி எடுத்துட்டு போனாங்க? 70 கிலோமீட்டருக்கு சுற்றளவு கிரானைட் கல்லே இல்லாத ஒரு இடத்துல எப்படி கிரானைட் கல்லை எடுத்துட்டு வந்தாங்க? அவ்வளோ பெரிய கால் தடங்கள் இருக்கு. ராட்சசர்கள் சேர்ந்து கட்டினாங்க அந்த கோயில. நிறைய மர்மங்கள் இருக்கு அதுக்கு பின்னாடி. ஸோ அதை பற்றி படிச்சுங்கனாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். அடுத்தது, இந்தியாவில் டெல்லி சுல்தானி ஆட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். இந்த குத்புதீன் ஐபக் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானி ஆட்சியை வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தோற்றுவித்துட்டு போனார். அது டெல்லி சுல்தானேட்ஸ் படிச்சிங்கனாலே ஃபுல் ஆன்சர் தெரியும். குத்புதீன் ஐபக் தான் அது கரெக்டான ஆன்சர். அடுத்தது, டெல்லி குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யாருன்னா இல்துமிஷ். ஓகேங்களா? நிறைய கல்லை இழுத்து கட்டினாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குதுப் மினார்ன்றது ஒரு தூண். நல்லா அந்த தூணை வந்து கட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ். நிறைய கல்லெல்லாம் என்ன பண்ணார்? இழுத்து கட்டினார் இல்துமிஷ். ஓகே, இழுத்து. ஓகே. அடுத்தது, விஜயநகர பேரரசு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா கிபி 1336 தான் என்ன நகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. விஜயநகர பேரரசு தான் கிருஷ்ணதேவராயர் அதெல்லாம் வந்து கதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1336. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க. 1565. தலைன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம அஜித் சார் தான் தலை. ஸோ 1565 லாஸ்டா இருக்கிறது என்ன? ஆரஞ்சு. அது சொன்னா ஒரு பழம் ஆரஞ்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா? ஸோ அஜித் சாரோட ஃபேமஸான படம், ரொம்ப நல்ல படம் எதுன்னா ஆரம்பம். ரொம்ப நல்ல படம். ஸோ ஓகேவா? ஆரம்பம், ஆரஞ்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1565 தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு. அடுத்தது, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. ஸோ 4000 நான் ஆரம்பிக்குது. அவரை தொகுத்தவர் பேரும் நால தான் ஆரம்பிக்கணும். நான் இங்க நம்பியாண்டா நம்பின்னு போட்டுறாதீங்க. அது வெறும் நான், இது நான். 4000த்துக்கும் நான். ஓகேவா? 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. அடுத்தது 26வது கேள்வி, குடிமையியல் ஆரம்பிக்குதுங்க. இந்திய அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. ஓகேங்களா? 1950 ஜனவரி 26. இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இந்திய அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் தான் இது.
ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு கேட்பான். இப்படி கேட்டாங்கன்னா வந்து கொஞ்சம் உஷாராயிடுங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அது கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கட்டும். நமக்கு 1950 ஜனவரி 26ஆம் தேதி ஏத்துக்குனாங்க. சாரி, நடைமுறைக்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி 2 மாசம் முன்னாடி நவம்பர் 26ஆம் தேதி வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1949 கான்ஸ்டிடியூஷனை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், ஏத்துக்கிட்டோம். அதை கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. ஸோ நடைமுறைக்கு வந்த நாள் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், அரசியலமைப்பு நாள். இன்னொன்று வந்து இந்த நாளை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் 26 தான் அரசமைப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு ஏத்துக்கணும்ல, அன்னைக்கு தான் அரசமைப்பு நாள்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால மறந்துடாதீங்க. கேள்வி எப்படி வேணா கேட்கலாம். அரசமைப்பு நாள் என்னைக்குன்னா நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்னைக்குன்னா 1949 நவம்பர் 26. ஆனா இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எப்பன்னு கேட்டீங்கன்னா 1950 ஜனவரி 26. குட். அடுத்தது 27வது கேள்வி. இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எப்பொழுதுமே டெல்லி தாங்க, டெல்லி தான். ஸோ இந்த உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷரத் அரவிந்த் பாப்டே. ஷரத் அரவிந்த் பாப்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஷரத் அரவிந்த் பாப்டே தான் இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி. அடுத்தது 28வது கேள்வி. இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கான். ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபை இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன். 1946 தான். இப்போ நமக்கு 1947 சுதந்திரம் கொடுத்தாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் நம்மளெல்லாம் கூப்பிட்டு பேசினாரு. பிரிட்டிஷ்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களை விட்டுட்டு போறேன், ஆனா நீங்க அரசியல் பண்ணி ஒழுங்கா வாழ்வீங்களா அப்படின்னு கேட்டார். ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அரசியல் நிர்ணய சபையெல்லாம் கூட்டுங்க, நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துறேன்னு சொன்னோடனே 1946 இவங்க என்ன பண்ணாங்க, அரசியல் நிர்ணய சபை, அதான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இவங்க அரசியல் நிர்ணய சபையெல்லாம் கூட்டி நாங்க இப்படிதான் கட்சியெல்லாம் பிரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் காமிச்சிட்டாங்க. அதனால 1947 சுதந்திரம் கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இந்திய அரசியல் அமைப்பு வரைக்குழு தலைவர் யாருன்னா அம்பேத்கர் அவர்கள் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, இதை மறக்கவே மறக்காதீங்க. அரசியல் அமைப்புன்றதே யாரை டிபெண்ட் பண்ணி தான் உருவாச்சு? அம்பேத்கர் ஐயாவை டிபெண்ட் பண்ணி தான் உருவாச்சு. அப்ப அரசியல் அமைப்புனாலே என்னென்ன, வரைக்குழு தலைவர்னால யார் தான்? அம்பேத்கர் தான். அரசியல் அமைப்பை எழுதியவர் அம்பேத்கர், அரசியல் அமைப்பின் வரைக்குழு தலைவர் அம்பேத்கர், எல்லாமே அம்பேத்கர் டிபெண்ட் பண்ணி தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதை நாம மறக்காதீங்க. அடுத்தது பூரண சுயராஜ்யம் தீர்மானம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பூரண சுயராஜ்ய தீர்மானம் வந்து எப்பொழுது நிறைவேற்றப்பட்டதுன்னா 1929ஆம் வருடம். ஓகேங்களா? 1929ஆம் வருடம். அடுத்தது ஐநா சபையின் தலைமையகம் உள்ள இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐநா சபையின் தலைமையிடம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்கு. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் தாங்க சொல்றாங்க ஐநா சபைன்னு சொல்லிட்டு. அது வந்து அமெரிக்கால தான் இருக்கும் தெரியும், நியூயார்க்ல இருக்கு. ஸோ ஐநா சபை எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1945. என்ன நாள்னு கேட்டாங்கன்னா அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி தான் தொடங்கினாங்க. ஓகேங்களா? ஐநா சபை தொடங்கப்பட்ட நாள் வந்து அக்டோபர் 24. எந்த வருஷம்? 1945ஆவது வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் உங்களை கேட்பாங்க, இதை தவிர்த்து எதுவும் கேட்க மாட்டான். ஆனா இப்பொழுது ஐநா சபையின் தலைமை யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட நீங்க பாருங்க, ஒழுங்கா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. அடுத்தது இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்திய நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய அரசு வந்து கல்வி உரிமை சட்டத்தினை எப்பொழுது நடைமுறைப்படுத்தினாங்கன்னா ஏப்ரல் 1. ஸோ நம்ம எல்லாம் முட்டாளான நாள், முட்டாள்கள் தினம் சொல்றோம்ல, அப்பதான் நமக்கு கல்வி கொடுத்து முட்டாள் இல்லை நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திறந்து விட்டாங்க. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி தான் முட்டாள்கள் நீங்க இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்கு இந்திய அரசு வந்து கல்வி உரிமை சட்டத்தை வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி கொடுத்தாங்க. எந்த வருஷம்? 2010. அடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். குழந்தைகள் தினம் எப்பங்க? நவம்பர் 14. ஸோ யாருடைய பிறந்த நாள்னு கொண்டாடி இருப்போம்? நேருஜி அவர்கள் பிறந்த நாள் தான். ஸோ நவம்பர் 14 இன்னொரு நாள், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் தினம். என்ன நோயாளிகள்? சர்க்கரை நோயாளிகள் தினமும் அன்னைக்கு தான். ஓகேங்களா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, நோயாளிகள். அடுத்தது பெண்கள் கட்டாய வேலைக்கு உட்படுத்துவதை தடை செய்யும் சரத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சரத்து 23. இப்போ 23 வயசுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணமே கண்டிப்பா பண்ணிடணும் அப்படின்றது தான் எல்லா பேரண்ட்ஸுடைய விருப்பமாக இருக்கு. 23 தான் மேக்ஸிமம். அதுக்கு மேல போனாங்கன்னா எல்லாருமே திட்டுறாங்க. ஸோ 23 வயசுல பெண்களுக்கு பெரும்பாலும் கல்யாணம் பண்ணிடணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் போய் கட்டாயமா நீ வேலைக்கு போகணும்னு யாரும் சொல்ல போறது இல்லை. அப்ப கட்டாய வேலைக்கு உட்படுத்துவதை தடை செய்யும் சரத்து என்ன? சரத்து 23. ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஷார்ட்கட், அவ்வளவுதான். அடுத்தது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கைனா 22. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஈஸியான ஒரு கொஸ்டின், நிறைய கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது தேசிய ஒருமைப்பாட்டு தினம் என்னைக்குன்னா நவம்பர் 19. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த நவம்பர் 19 தான் சர்வதேச ஆண்கள் தினம். ஓகேவா? சர்வதேச ஆண்கள் தினம். இப்போ 10 பெண்களை ஒரு இடத்துலையும் 10 ஆண்கள் ஒரு இடத்துலையும் விட்டா பெண்கள் சண்டை போட்டு மாளுவாங்க. ஆண்கள் சண்டை போடுவோமா? ஒற்றுமையா தானே இருக்கும். அப்போ ஒருமைப்பாடு தினமும் சர்வதேச ஆண்கள் தினமும் ஒரே நாள் தான், நவம்பர் 19. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
அடுத்தது உலக மக்கள் தொகை நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11. ஸோ ஜூலை 11 தான் சென்செக்ஸ் இருக்கிறத பற்றிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஜூலை 11 தான் உலக மக்கள் தொகை நாள். அடுத்தது சர்வதேச மனித உரிமைகள் தினம். நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், போன முறை பிசி எக்ஸாம்ல கேட்டாங்க, அதுக்கப்புறமா எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டாங்க. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசம்பர் 10 தான் சர்வதேச மனித உரிமைகள் தினம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சர்வதேச மனித உரிமைகள் தினம். அதாவது ஒருத்தர் வந்து இப்போ ஒரு அடிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து நிறைய பேர் அடிக்கிறாங்கன்னா ஒருத்தர் போய் கேட்டா, நான் அடிக்கிறவங்களை பற்றி இவனையும் அடிச்சுதான், ஏற்கனவே ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்காங்க, இவன் போய் கேட்டா இவனையும் சேர்த்து தான் அடிப்பாங்க. அப்போ 10 பேரா சேர்ந்து போய் கேட்டாதான் என்ன இருக்கும், நியாயம் நடக்கும். ஸோ டிசம்பர் 10 தான் மனித உரிமைகள் தினம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மறக்காதீங்க. அடுத்தது சர்வதேச மகளிர் தினம். எல்லாருக்குமே தெரியும், மார்ச் 8. 8ன்றது இப்படி வளைஞ்சிருக்கா, பெண்கள் அனைத்திற்கும் வளைந்து கொடுப்பவர்கள், எந்த நேரத்திலையும் யாருக்கா இருந்தாலும் வளைந்து கொடுத்து வேலை செய்பவர்கள். ஓகேங்களா, அப்ப பெண்கள் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்ச் 8. அப்ப மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். அடுத்தது இந்திய பாராளுமன்றம் எத்தனை அவையை கொண்டதுன்னு கேட்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்திய பாராளுமன்றம் 2 அவையை கொண்டது, ஒன்று மேலவை, இன்னொன்று கீழவை. ராஜ்யசபா, லோக்சபா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அதுதான். அடுத்தது லோக்சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை. நமக்கு 2 கேள்வி கேட்பான். ஒன்னு லோக்சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை, இன்னொன்னு தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை கேட்பான். தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினர்கள். ஓகேவா, நம்ம தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கு, இல்லை எத்தனை தொகுதிகள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 234. இங்க பாருங்க, 2க்கு அடுத்த நம்பர் 3, 3க்கு அடுத்த நம்பர் 4. அப்ப சின்னதுல இருந்து பெருசு போனா நம்ம தமிழ்நாட்டில், பெருசுல இருந்து சின்னது போனோம். 5க்கு அடுத்து பின்னாடி 4, 4க்கு அடுத்து பின்னாடி 3. அப்ப 3, 4, 5 இப்படி ரிவர்ஸ்ல போனா அது என்னது, லோக்சபா. அப்ப 2 கேட்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்சபானா 543, அப்படியே ரிவர்ஸ்ல 3, 4, 5. இது 2, 3, 4 இப்படி வரும். ஓகே, தமிழ்நாட்டின் சட்டமன்ற தொகுதிகள். அடுத்தது குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு எந்த அரசியலமைப்பு சரத்து கூறுகிறதுனா சரத்து 63 தான். ஓகேவா, ஸோ 63 வயசுல மேக்சிமம் குடியரசுத் தலைவர் ரிட்டையர் ஆவார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் தான் உச்சநீதிமன்ற நீதிபதியும் நியமிப்பார், ஆளுநரையும் நியமிப்பார். அதுதான் இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் பாருங்க, ஆளுநரை நியமிப்பவரும் யார் தான், குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா. அடுத்தது அரசியலமைப்பின் பாதுகாவலனாக இருப்பது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அரசியல் அமைப்புனால எங்க இருக்கும், கோர்ட்ல தாங்க இருக்கும். அதுதான் அந்த அரசியலமைப்பின் பாதுகாவலன் யாருன்னு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம். ஓகேவா, குட். அடுத்தது 45வது கேள்வி, சரத்து 356 எதனை பற்றி கூறுகிறதுன்னு கேட்கிறாங்க. மாநில அவசர கால நிலை பிரகடனம். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட 3 அவசர கால பிரகடனம் இருக்கு, சரத்து இருக்கு. ஒன்னு 352, 356, 360. சாரி, 352, 356, 360. இப்போ 352 எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தேசியத்துக்கு. ஓகேவா, தேசிய அவசர கால நிலை பிரகடனம் வந்து 352. ஸோ நம்மள இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தது தான் நம்ம தமிழ்நாடு. ஓகேவா, ஸோ 352 ஃபர்ஸ்ட் இந்தியா, தேசியத்துக்கு தான், தேசியம் ஆல் ஓவர் த நேஷன். அடுத்தது மாநில அவசரம்னா என்னது, நம்ம மாநில அவசரம்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை, அது வந்து 356. ஸோ இந்தியாவுக்கு பிரச்சனைனா 352, தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைனா 356. ஃபர்ஸ்ட் நேஷனல், அடுத்தது ஸ்டேட், லாஸ்டா இருக்கிறது வந்து ஃபினான்ஸ், தேசிய நிதி நெருக்கடி. ஓகேவா, ஃபினான்ஸ். ஓகேவா, தேசிய நிதி நெருக்கடி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா 360 அவசர கால பிரகடன நிலை சொல்லுவாங்க. அடுத்தது ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர்னு சொல்லிட்டோம். அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 6. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பஞ்சம நில சட்டத்தின்படி நிலங்கள் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா ஆதி திராவிட இனத்திற்கு வழங்கப்பட்டது. ஸோ 50வது கேள்வி, கடைசி கேள்வி, உலக நுகர்வோர் தினம் என்றுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி. இதே தேசிய நுகர்வோர் தினம்னா டிசம்பர் 24ஆம் தேதி. ஓகேவா, சரி. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க 50 கேள்வியினுடைய பதிலை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ இதை நான் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காம எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மேலும் இது போல பல வீடியோஸ் நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்காக. தேங்க்யூ.